தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் ஊடகங்கள் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுகின்றனவா என்பது குறித்தும் மதுரை மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். முதலில் தேசிய பத்திரிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகைகள் நடுநிலையாகத்தான் செயல்படுகின்றன. ஒரு பத்திரிகை ஒரு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தேவையான செய்திகளை தருகிறது. முதியோர்களுக்கான உடல் ஆரோக்கிய டிப்ஸ் தருகிறது. ஆன்மீக செய்திகள் தருகிறது. குழந்தைகளுக்கு தேவையான புதிர் போட்டிகள், பொது அறிவு விஷயங்களை தருகிறது. ஆக ஒரு குடும்பம் செம்மையாக வளர்ந்து வரணும் அப்படின்னா பத்திரிகைகளுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கடக்கோடி கன்னியாகுமரியில் நடந்தாலும் சரி, மிடில் இருக்க மதுரையிலையோ இல்லை ஒரு குக்கிராமத்தில் நடந்தால் கூட அடுத்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தில் செய்திகளை உடனுக்குடனே எங்களுக்கு வந்துடுறாங்க. இந்த பொறுப்பான உணர்வோடு செயல்படுற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும், களத்தில் நின்று அந்த பத்திரிகைக்கு உறுதுணையாக இருக்க அத்தனை ஒளிப்பதிவாளர்களுக்கும், அதே மாதிரி அந்த களத்துக்கு போய் நேரடியாக பேட்டி அடிக்கிற அந்த நிருபர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த பத்திரிகையாளர் தினத்தில் அவர்களுக்கு எனது பத்திரிகையாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையில் பல நேரம் நடுநிலைய செய்திகளை வெளிக்கொண்டு வருது. முழுமையாக வெளிவரதுக்குள்ளேயும் பல தடங்களை மீறி செயல்படாமல் இடையிலே தடுத்து நிறுத்தப்படுது. இந்த எவ்வித இடையூறு இல்லாமல் செயல்படுறதுக்கு முழு சுதந்திரமும் பத்திரிகைகளுக்கு வழங்கப்படும்ன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. நாட்டில் நடக்கும் பல அக்கிரமங்கள் இந்த ஊடகத்துறையினால் மறைக்கப்படுகின்றனவோ என்ற சந்தேகம் என்னுள் இருக்கிறது. நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களும் அதிகாரிகளின் செயல்பாடுகளும் அவர்களுடைய குறைகள் அதிகாரிகளின் குறையான செயல்பாடுகளும் மறைக்கப்படுகின்றன. ஊழல்கள் வெளியே வருவதில்லை. ஆகவே இந்த ஊடகங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் நாட்டில் லஞ்ச லாவண்யங்கள் குறையும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் சோசியல் மீடியாவில் பாமர மக்கள் கூட இன்னைக்கு தெரிகிற அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு கருத்துக்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் யாரையும் ஏமாற்ற முடியாது. அதனால் இந்த சோசியல் மீடியாவில் வந்ததுனால எல்லாத்துக்கும் ஒரு நன்மை தான்.